ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இன்று வேதம் வாசித்தாயா, வாசிக்கலாமா, இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கப் போகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து அப்போஸ்தலர் 23-24க்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயருடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேயருடைய சமயத்தாரான வேத பாரல் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். அந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவனிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே
அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுல் என்னை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவனுக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமர் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்தார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்று எழுதினான். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டால் என்று கேட்டு சிலிசியா நாட்டால் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். 24ஆம் அதிகாரம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி, கனம் பொருந்திய பெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தையினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும்
பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கழகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அதென்னவென்றால் இவர்கள் மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்தினாலேயும் தீர்க்க தரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டமில்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாராகிய சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் எதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி ருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்த் தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.